வணக்க நண்பர்களே, நோவா சீக்ரெட்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உலகெங்கும் நடக்கும் முக்கிய செய்திகள், அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கும் பல மர்மங்கள் மற்றும் ரகசியங்களை பற்றி தான் இந்த சேனலில் நாம் பார்க்க போறோம். சுவாரஸ்யமான பல உண்மைகளை தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள் போலாம். உலகெங்கும் நடக்கும் தீர்க்கப்படாத மர்மங்கள், மூடி மறைக்கப்படும் உண்மைகளை தாண்டி நாம் தினமும் பார்த்து ரசிக்கும் பிரகாசமான திரைத்துறைக்கும் பின்னால் மறைந்திருக்கும் சில கசப்பான சம்பவங்கள் பல நேரங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. சினிமா மற்றும் டிஜிட்டல் வெப் சீரிஸ் உலகத்தை தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது ஒரு வண்ணமான கனவு. ஆனால் அந்த கனவு தேசத்திற்குள் நுழையும் புதிய கலைஞர்கள் சந்திக்கும் சவால்களும் அங்கு நடக்கும் திரைமறை ஒப்பந்தங்களும் பல இருண்ட உண்மைகளை தனக்குள் அடக்கியுள்ளன. அப்படி சமீபத்தில் ஜியோ ஹாட்ஸ்டார் தளத்திற்காக உருவாக்கப்பட்டு வரும் ரிசர்ட் என்ற தமிழ் வெப் சீரிஸ் குறித்து எழுந்துள்ள பிரம்மாண்டமான சர்ச்சையை தான் இன்று நாம் ஆழமாக, எந்த ஒரு கற்பனை தரவுகளும் இன்றி அதிகாரப்பூர்வமாக வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் மட்டுமே விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் மையப்புள்ளியில் இருப்பவர்கள் 2 பேர். ஒருவர் இந்த வெப் சீரிஸின் இயக்குனர் மற்றும் நடிகர் விஜயகுமார் ராஜேந்திரன். மற்றொருவர் இதில் நடித்த மலையாள நடிகை அனுகிரகா எஸ் நம்பியார். தமிழ் திரையுலகில் தனக்காக ஒரு இடத்தை பிடிக்க போராடி கொண்டிருக்கும் ஒரு இளம் நடிகை. திடீரென தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்ட ஒரு கண்ணீர் மல்கிய வீடியோ ஒட்டுமொத்த தமிழ் வெப் சீரிஸ் உலகத்தையும் ஒரு கணம் உறைய வைத்துவிட்டது. முதலில் நடிகை அனுகிரகா தரப்பில் முன்வைக்கப்படும் வலி நிறைந்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக பார்ப்போம். தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்ட அனுகிரகா, ரிசர்ட் வெப் சீரிஸ் தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர் விஜயகுமார் மீது பல பகிரங்கமான புகார்களை வைத்தார். அதில் முக்கியமான முதல் புகார் ஒப்பந்த சிக்கல் மற்றும் சம்பள பாக்கி. இந்த வெப் சீரிஸ்க்காக தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டதில் பல சூழ்ச்சிகள் இருப்பதாகவும், தான் ஒரு ஒப்பந்த வழியில் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த குறிப்பிட்ட ஒப்பந்தத்தில் சிக்கிக்கொண்ட காரணத்தால் தனக்கு வந்த வேறு பல நல்ல திரைப்பட வாய்ப்புகளையும், குறிப்பாக வேறொரு படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பை தான் இழந்துவிட்டதாக அவர் வேதனையுடன் குறிப்பிட்டார். இரண்டாவதாக அவர் முன்வைத்த புகார் அவரது உடல் மற்றும் மனநலம் சம்பந்தப்பட்டது. தனக்கு சேர வேண்டிய சம்பளம் முறையாக வழங்கப்படாத காரணத்தால் தனக்கு கடுமையான நிதி நெருக்கடியில் தவித்ததாக அவர் கூறினார். ஒரு கட்டத்தில் அன்றாட உணவுக்கு கூட வழி இல்லாமல் தான் பட்டினியா கிடந்ததாகவும், வறுமையின் பிடியில் சிக்கியதாகவும் அவர் கூறிய வார்த்தைகள் திரைக்கு பின்னால் இருக்கும் இருண்ட யதார்த்தத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது. இந்த தொடர்ச்சியான மன அழுத்தம் மற்றும் நிதி நெருக்கடி காரணமாக தனது உடல்நிலை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது என்ற அனுகிரகா, அதன் உச்சகட்டமாக தனக்கு வலிப்பு ஏற்பட்டு கீழே விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் அளவிற்கு தனது நிலைமை மோசமானதாக அவர் அந்த வீடியோவில் பதிவு செய்துள்ளார். மூன்றாவது புகார் இயக்குனர் விஜயகுமாரின் அலட்சிய போக்கு பற்றியது. தான் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அந்த கடினமான சூழ்நிலையிலும் இயக்குனர் விஜயகுமார் எந்தவிதமான மனிதாபிமானமும் காட்டவில்லை என்று அனுகிரகா சாட்டியுள்ளார். தனது தோழியிடம் பேசிய விஜயகுமார், அனுகிரகா இனி படப்பிடிப்பிற்கு திரும்ப வேண்டாம், அவசியமில்லை என்று மிகவும் அலட்சியமாக கூறியதாக அந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுகிரகாவின் இந்த கண்ணீர் புகார்களும் சென்னை ஆடிஷனில் அவரை சந்தித்த மாளவிகா ஸ்ரீநாத் என்ற மற்றொரு நடிகையும் தனது ஆதரவை சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார். இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் மறுபக்கம் மௌனமாக இருக்கவில்லை. இயக்குனர் விஜயகுமார் ராஜேந்திரன் மற்றும் அவரது மனைவி தரப்பிலிருந்து உடனடியாக இதற்கு மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்பட்டது. நியாயத்தின் இரண்டாவது பக்கமான விஜயகுமாரின் வாதங்களை இப்போது பார்ப்போம். விஜயகுமார் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ விளக்க வீடியோவில் அனுகிரகாவின் ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் அவர் வரிசையாக பதில் அளித்துள்ளார். முதலில் பணம் பிரச்சனை குறித்து பேசிய அவர், அனுகிரகா கூறுவது போல தயாரிப்பு நிறுவனம் அவருக்கு எந்த ஒரு சம்பள பாக்கியும் வைக்கவில்லை என்று திட்டவட்டமாக மறுத்துள்ளார்.
ஆச்சரியப்படத்தக்க வகையில் அனுகிரகாவிற்கு தயாரிப்பு நிறுவனம் 25,000 ரூபாய் முன்பணமாக ஏற்கனவே கொடுத்து விட்டதாகவும், சொல்ல போனால் அனுகிரகா தான் தயாரிப்பு நிறுவனத்திற்கு 10,000 முதல் 15,000 ரூபாய் வரை திருப்பி செலுத்த வேண்டியுள்ளது என்று விஜயகுமார் ஒரு புதிய தகவலை வெளியிட்டார். மேலும் படப்பிடிப்பு தளத்தில் நடிகர்களின் சம்பளம் மற்றும் நிதி தொடர்பான விவரங்களை தயாரிப்பு குழுவே முழுமையாக கவனித்துக் கொள்வதாகவும், தான் ஒரு இயக்குனர் என்ற முறையில் எந்த ஒரு நடிகரிடமும் பண விஷயங்கள் குறித்து விவாதிப்பதில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். அடுத்தது, ஒப்பந்த வழியில் சிக்க வைக்கப்பட்டதாக கூறப்படும் புகாருக்கு விஜயகுமார் அளித்த விளக்கம் மிகவும் முக்கியமானது. அனுகிரகா இந்த சீரியலில் 2 மாதங்கள் பணியாற்றிய பிறகுதான் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். தான் நடிக்க போவது ஒரு துணை கதாபாத்திரம் என்பது அவருக்கு ஆரம்பத்திலே மிக தெளிவாக தெரியும். ஒருவேளை அவருக்கு அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க விருப்பமில்லை என்றாலே, அல்லது ஒப்பந்தத்தில் உடன்பாடு இல்லை என்றாலே அவர் தாராளமாக கையெழுத்திடாமல் வெளியேறி இருக்கலாம் என்று விஜயகுமார் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் விஜயகுமாரின் மனைவியும் தனது கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்துள்ளார். அனுகிரகா முன்வைக்கும் இந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் அவரது வீடியோ அனைத்தும் முன்பே திட்டமிடப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் என்று அவர் பகிரங்கமாக சாட்டியுள்ளார். தங்களை வம்புக்கு இழுத்து தங்களை உணர்ச்சிவசப்பட வைத்து அதன் மூலம் ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்குவதற்காகவே அனுகிரகா இவ்வாறு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த ஒட்டுமொத்த சர்ச்சையும் தற்போது நிலை என்னவென்றால், விவகாரம் இப்போது சட்ட ரீதியான நடவடிக்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தன்னிடம் அனுகிரகாவிற்கு எதிரான அனைத்து உண்மை ஆதாரங்களும் இருப்பதாகவும், அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்திய அனுகிரகா மீது மிக விரைவில் அவதூறு வழக்கு தொடர்பு போடுவதாகவும் விஜயகுமார் ராஜேந்திரன் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கிடைக்கப்பெற்ற அதிகாரப்பூர்வ தரவுகளின் அடிப்படையில் ரிசர்ச் வெப் சீரிஸ் சர்ச்சையை குறித்து நாம் அலசிய தகவல்கள் இவைதான். எந்த ஒரு கற்பனை தரவுகளையும் சேர்க்காமல் இரு தரப்பு நியாயங்களை உள்ளபடி பார்த்திருப்போம். ஒருபுறம் வறுமை, மருத்துவமனை, வாய்ப்புகள் மறக்கப்பட்டதாக கூறும் ஒரு இளம் நடிகையின் கண்ணீர், மறுபுறம் பணம் கொடுத்து விட்டோம், ஒப்பந்தம் தெளிவாக இருந்தது, இது தங்களை அழிக்க திட்டமிடப்பட்ட ஒரு சதி என்று ஆதாரங்களுடன் வாதாடும் இயக்குனர் மற்றும் தயாரிப்பு தரப்பு. இந்த இரு தரப்பு வாதங்களையும் கேட்கும் போது டிஜிட்டல் திரைக்கு பின்னால் நடக்கும் தொழில்முறை ஒப்பந்தங்கள், பணம் பரிவர்த்தனைகள் மற்றும் மனித உறவுகள் எவ்வளவு சிக்கலானவை, எவ்வளவு ஆபத்தானவை என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது. இதில் யார் சொல்வது உண்மை, பின்னணியில் மறைந்திருக்கும் அந்த உண்மையான ரகசியம் என்ன என்பதை காலம்தான் பொறுத்திருந்து சொல்ல வேண்டும்.